சிக்கன் பிரியாணி செய்யலாமா? நான் வந்து ஒரு 8 மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு தாராளமாக ஆயில், தாராளமாக கீ விட்டுக்கோங்க. இது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் உங்களுக்கு அந்த கடையில் வாங்கும்போது பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லையா? ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸை போட்டு நல்லா அரோமா வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஷேட் தட்டுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து 1.5 கரண்டிலேருந்து 2 கரண்டி அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து மல்லித்தலை, புதினா தலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. இருந்தால் தக்காளி சாதம் தான். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து கரிஞ்சிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸாவது அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு நல்லா கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அது வெந்ததுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஊற வச்சுருக்க அரிசி, பிரியாணி அரிசியாக இருக்கட்டும், ஜீரக சம்பா, பாஸ்மதி, இது மாதிரி எதுவாக இருக்கட்டும், போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி மேலே மல்லித்தலை, புதினா தலை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.